விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியுமா இல்லை சும்மா நடிக்கிறாரா? எல்லாம் நடிப்பு தான். அரசியல் தான் என்னன்னே தெரியல, அரசியல் பண்ணவும் தெரியல. இங்கே வந்து நடிச்சுட்டு தான் இருக்காரு. டிஎம்கே 100 டேஸ் டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாளில் வந்து என்னென்ன சாதனை பண்ணாங்கங்கிறது இந்த கடந்த 2 நாட்களாக நீங்கள் நியூஸ்லையும் நியூஸ் பேப்பர்லையும் இல்லை மற்ற சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணாத நிறைய விஷயங்கள் இப்போ டிவிக்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பேர்ட்ஸ் கத்திட்டு இருக்கு என்னை பேச விடாம. இந்த அளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு டிவிகே பற்றி பேசுகிறப்போ. ஜோக்ஸ் அப்பார்ட், டிவிகே வந்துட்டு இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் அதான் உண்மை. இந்த 2 நாள் அசம்பிளியில் என்ன நடந்துச்சுங்கிற முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம இப்போ பேசலாம். நம்பர் 1 வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம், ரோட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு அசம்பிளியில் பேசியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அது. நம்ம ரோடு வந்துட்டு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்கு. இனி நம்ம வந்து அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லி நம்ம மினிஸ்டர் அவர்கள் பேசியிருக்காரு. 2027 வரைக்கும் இந்த 6 months டைம் கொடுத்திருக்காரு சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாரு. 2027க்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட ரோட்ஸ், ரோட் சேஃப்டி, ரோட் கல்ச்சர் எல்லாமே வந்து கேரளாவோட ரோட் கல்ச்சர் மாதிரி மாறிடும்னு சொல்லியிருக்காரு. கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்பீடு வந்துட்டு 80, ஸ்டேட் ஹைவேஸ்னா, நேஷனல் ஹைவேஸ்னா 100 தான் போகணும் ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து அது ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு கார் எந்தூசியஸ்டுக்கெல்லாம் அது வந்து ஒரு சோகமான விஷயம் தான். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு இப்போ வந்து அரசியலில் இருக்கவங்க, அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்கும். இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓன் வெஹிக்கிள் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தாரு. அதுக்காக வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பாக வந்து அவங்க எல்லாத்துக்குமே சொந்தமாக நாங்கள் வெஹிக்கிள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து சட்டசபையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல இருந்தவங்களும் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு லைவ்ல பார்க்குறப்போ. ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். இனி வந்துட்டு அவங்க ட்ரெயின்லையோ பஸ்லையோ ஆட்டோலையோ வர வேண்டியதில்லை, அவங்க சொந்த கார் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். தேர்ட் கான்ட்ரவர்சியல் திங் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க மினிஸ்டர் சரத்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டேடியம்ல வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆச்சு. இப்போவுமே வந்து டிஎம்கே வந்துட்டு எப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்னா, டிவிகே பண்ற தப்பை மட்டுமே வெயிட் பண்ணி குறி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நாங்க பண்ணதே இவங்க பண்ணலன்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு பாயிண்டே இல்ல. இதுலயே தெரியுது அவங்க ஒரு நல்லாட்சி தான் நடத்திட்டு வராங்க டிவிகே அப்படிங்கிறது. இந்த 100 நாள்ல கூட உங்களால பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நிமிஷம். டிஎம்கேல சிவாஜின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு லாலிபாப்